ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் அஜானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகய சச்சுருன்மீலிதமேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. பகவத்கீதை 4வது அத்தியாயத்துல 22வது ஸ்லோகத்துக்கு வந்திருக்கிறோம். யாரொருவர் தானாக வந்த லாபத்தால் சந்தோஷிப்பவனாய் சுகம் துக்கம் முதலிய இரட்டைகளை பொருட்படுத்தாமல் பொறாமையை நீக்கி காரியம் நிறைவேறினாலும் நிறைவேறாவிட்டாலும் சமநிலையில் இருக்கின்றானோ அவன் கர்மத்தை அனுஷ்டித்தாலும் சம்சாரம் என்ற பந்தத்தை அடைவதில்லை. முந்தைய ஸ்லோகத்துல ஆசை இல்லாதவனாகவும் மனசை வேறு விஷயத்துல செல்லாமல் தடுத்து தனக்குன்னு எதையும் வைத்து கொள்ளாதவனாகவும் தன்னுடைய தேகத்திற்கு தேவையான செயல்களை மட்டுமே செய்து கொண்டிருப்பவன் சம்சார பந்தத்தை அடைய மாட்டான்னு சொன்னாரு. இப்ப என்ன சொல்றாரு? தானா வந்த லாபத்துல மட்டும்தான் சந்தோஷப்படணும். அவன் செயற்கையா எதுக்காகவும் பிரயத்தனம் படக்கூடாது. சுகம் துக்கம் முதலிய இரட்டைகளை பொறுத்து கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். அப்புறம் பொறாமையை நீக்கி அவன் செய்யக்கூடிய எந்த செயலில் இறங்கினாலும் அது நிறைவேறினாலும் வெற்றிகரமாக நிறைவேறினாலும் அறகுறையா நின்னாலும் கூட அதை பத்தி அவன் கவலைப்படக்கூடாது. அப்ப அவன் சமநிலையில இருந்தான்னா அந்த மாதிரி அவனுடைய கர்மாவை அவனுடைய வேலையை அவன் செய்தான்னா இந்த சம்சாரம்ங்கிற பந்தத்தை அடைய மாட்டான்றாரு. இதுக்கு முன்னால சொன்னதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா நிறைய இருக்குது. ஆசை இல்லாதவனாக, அதாவது தனக்கான ஆசைகள் எங்க இருந்து வருது? புலன் நோக்க பொருட்கள் மேல இருக்கக்கூடிய அபிப்பிராயம் தான் நமக்கு அதை அனுபவிக்க தூண்டுற ஆசையா இருக்குது. அதுதான் ஆசைன்னு சொல்றோம். அதுக்காக தன் மனதை செலவு பண்ணாம மனச அதன் வழியில செலுத்தாம, எதன் வழியில? புலன் நோக்கத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிற அந்த வழியில செலுத்தாம மனதை அடக்கி இருக்கிறது ஆசை இல்லாததுன்னு அர்த்தம். மனசுல அந்த ஆசையினுடைய நிரந்தரமற்ற தன்மையை தெரிஞ்சு புரிஞ்சு அவன் அந்த ஆசையை கைவிட்டிருக்கணும். அல்லது அந்த ஆசை மேல அந்த ஆசையினால ஏற்படக்கூடிய அந்த சுவாரஸ்யமான மகிழ்ச்சியான ஒரு இன்ப நுகர்ச்சிக்கான எண்ணத்தை மனதிலிருந்து நீக்கி இருக்கணும். அப்படி இருந்தாதான் அது ஆசை இல்லாத நிலைன்னு அர்த்தமாகும். ஆனா வெறுமன புலனை மட்டுமே அடக்கிட்டு மனசுல அதை பற்றிய ருசி மறைந்து இருக்கும், வெளியில தெரியாது, மறைந்திருக்கும். ஆனா அது சம்பந்தப்பட்ட செயல்களையோ இல்லை அந்த புலனுக்கான பொருட்களையே பார்க்கும்போது அதனுடைய தன்மையும் சுவையும் அவனுக்கு ஞாபகத்துக்கு வரும். அப்போ மனம் அடங்கலை அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி சொன்னது முந்தின ஸ்லோகத்துல. அதுக்கு உதவியாதான் அடுத்து சொல்றாரு. அப்படி உனக்கு எந்த பொருளை பற்றிய அபிப்பிராயம் இருக்கிறதுக்கும் இல்லாம போறதுக்கும் காரணம் நீ தெரிஞ்சோ தெரியாமலோ அது பற்றிய செயல்களுக்கு உன்னை ஆட்படுத்திக்கிறதுனாலதான், அந்த செயல்களில் ஈடுபாடு காட்டுறதுனாலதான் அந்த பொருள் மேல பற்றோ அதை நுகர்ச்சியை பற்றிய அபிப்பிராயமோ வருது. நீ மனச அந்த செயல்களுக்கு அர்ப்பணிக்காம, மனசார அந்த செயல்ல ஈடுபடாம வெறும் செயலால மட்டுமே அந்த செயலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா அது உன்னை கட்டுப்படுத்தாது. வெறும் செயலால செய்யறதுக்கு மனசார செய்யலைன்னா ரொம்ப ஆழ்ந்து சிந்திக்கணும். இது மனதார ஒரு வேலையை செய்யலைன்னா அந்த வேலை உருப்படாது. மனம் ஒன்றி செஞ்சாதான் அந்த வேலை உருப்படும். ஆனா மனசுல அந்த செயலுடைய இன்ப நுகர்ச்சிக்கான அபிப்பிராயம் இல்லாம மனதார அந்த வேலையை பொறுப்பா செய்யணும். அதுக்கு உதவியாத்தான் விதவிதமா சொல்றாரு. ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் அவர் சொல்றத மனப்பூர்வமா நம்ம நேசிச்சோம்னா அழகா புரியும். ரொம்ப சுலபமா நம்ம வாழ்க்கையை சம்சார பந்தத்துல இருந்து நம்மளை விடுவிச்சுக்கலாம். சம்சார பந்தத்துக்குள்ளேயே சுழன்றுகிட்டு இருந்தாலும் கூட அதனுடைய பாதிப்புக்கு ஆளாகாம இருக்கலாம். அந்த நிலைக்குத்தான் கடமையாற்றத்தான் இவர் பாடுபட்டு கிருஷ்ணர் அற்புதமா சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். மேலோட்டமா பார்த்தா எல்லா சுலகமும் சொன்னதவே சொல்ற மாதிரி தெரியும். அதே சமயத்துல நம்ம அவர் சொல்றத தனக்கு சாதகமா எடுத்துக்கிட்டு நாங்கெல்லாம் கிருஷ்ணரை நம்பி வாழ்றவங்க, கிருஷ்ண பக்தர்கள், அதனால நாங்க என்ன பண்ணாலும் அதுக்கு விளைவுகள்லாம் கிடையாது, கர்மா எங்களை ஒன்றும் பண்ணாது அப்படின்னு நம்மளை ஏமாத்திக்க கூடாது. அப்படியெல்லாம் கர்மா என்னை எதுவும் பண்ணாது, நான் என்ன பண்ணாலும் ஏன்னா கிருஷ்ணரே அப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நான் எப்பவும் கிருஷ்ணரையே நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பல மாதிரியான தவறுகளுக்கு நம்ம இரையாயிருவோம். அந்த மாதிரி புரியாம அப்படி பேசக்கூடாது. அவர் என்ன சொல்றாரு? அவர் சொல்லியிருக்கிறாரு,
இவன் எந்த விதமான செயல்களாலையும் கட்டுப்படுத்தப்பட மாட்டான், சம்சாரத்துல விழுக மாட்டான்னு சொன்னதை மட்டுமே எடுத்துக்கிறோம். எப்படி இருந்துகிட்டா அவன் விழுக மாட்டாங்கிறத பத்தி சொல்லி இருக்கிறார்ல, அதை புரிஞ்சுக்கணும். என்ன செஞ்சா, எந்த மாதிரி நடந்துகிட்டோம்னா, எந்த மாதிரி யோசிச்சோம்னா, எந்த மாதிரி தேகத்தை நடத்திக்கிட்டோம்னா நாம இந்த மறுபடி சம்சார பந்தத்துக்குள்ள வரமாட்டோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதே சமயத்துல இந்த சம்சார பந்தத்துல உடல் எடுத்த வாழ்க்கைய வெறுக்கிற மாதிரியும் அவர் சொல்லவே இல்லை. உடல் எடுத்த வாழ்க்கைய உதாசீனம் பண்றதாவோ அதை பழிச்சு பேசுறதாவோ இருந்ததுன்னா கண்ணு காது மூக்கும் அதனுடைய புலன்களும் புலன்களுக்கான சுவையும் சுவைக்கான ஒரு பொருளும் இத்தனை உலக படைப்பும் எதுக்கு தேவையில்லாம அது எல்லாமே அவன் அந்த சுவையெல்லாம் அவன் அனுபவிக்கணும். அது தெரிஞ்சுதான் இருக்கணும். அது எப்படி சொரண கட்டத்தனமா எப்படி இருக்கும்? வாயில ஒரு பிரசாதத்தை அள்ளி போடுறோம், பெருமாள் பிரசாதம்னு அள்ளி போடுறோம், இல்ல பழனி பஞ்சாமிர்தம், சுவைக்காம எப்படி இருக்க முடியும்? திருப்பதி லட்டு அது எப்படி சுவை இல்லாம இருக்கும்? அப்புறம் எதுக்கு கோயில்ல பிரசாதம்லாம் தர்றாங்க? அந்த சுவையை பற்றிய அபிப்பிராயம் விலங்கினங்களை போல தன்னோட புலனுக்கு அடிமையா புத்தியவும் மனசையும் அடிமைப்படுத்தியாச்சுன்னா வெறும் புலனடிமை எங்க கொண்டு போய் சேரும்? புலனடிமையா இருக்கிற அந்த ஜீவனை போட்டி பொறாமலேயே நான் பெரியாள் நீ பெரியாளுங்கிற அதிகாரத்துல கொண்டு போய் சேர்க்கும். ஏன்னா அடிப்படையில இன்ப நுகர்ச்சிக்கான ஏக்கம் மனம் பூரா புற்றுநோய் மாதிரி பரவிருச்சு. வரட்டு கௌரவம் அந்தஸ்து அனுபவிக்கிற தீனி நிறைய கிடைச்ச உடனே புலன்களை கடந்து மனசுக்கு தீனி போட ஆரம்பிச்சிடுறோம். அதுல என்ன வரும்? மனசுக்கு தீனி என்னெல்லாம் வேணும்? வரட்டு கௌரவம், அகங்காரம், நான் தான் பெரியங்கிற நானுங்கிற அந்த திமிரு, இந்த இதெல்லாம் வந்துடும். இப்போ கோவில் இருக்குது, கோவில்ல தேவஸ்தானத்துல அந்த பக்கத்துல கருவறையில் இருக்கக்கூடிய விக்கிரகத்தின் அருகிலேயே இருக்கிறவன் கூட தன்னோட மனதையும் புலனையும் புத்தியவும் அதனுடைய உண்மை தன்மையவும் தெரிஞ்சுக்காம இருந்து எற கொடுத்து பழகி இருந்தான்னா அவனுக்கு என்னவாகும்? அந்த அகங்காரமும் அந்த ஆணவம் தான் பெருகும். அப்போ பட்டினியா கிடக்கிறவனுடைய பசி தெரியாது. அவனோட வறுமையும் அவனுடைய அருவருப்பான ஏழ்மையான அதிகாரம் இல்லாத அந்த தோற்றம் அவனை ரொம்ப சுலபமா எதிர்க்கவும் அடிக்கவும் அதிகாரம் பண்ணவும் அவனுக்கு தோணிடும். அப்போ அவன் பகவானை பற்றிய உணர்வு இல்லாதவனா தானே இருக்கிறான். அப்புறம் எப்படி அவன் அந்த செல்வ நிலையிலையும் அந்த அதிகாரத்திலையும் அவன் இருக்கிறான்னா அவன் செஞ்ச புண்ணியமா? புண்ணியம்லாம் கிடையாது. அது எங்கேயோ அவன் பகவானுக்கு கடன் பட்டிருக்கான். அந்த கடனை தீர்க்கிறதுக்கு அந்த இடத்துல போய் நிற்கிறான். ஆனா அப்பவும் கடனை தீர்க்காம மேலும் புதிய கடனை உருவாக்குறான். எப்படி? பகவான் அந்த வாய்ப்பை கொடுத்து கடனை தீர்த்துக்கோ எனக்கு சேவை செஞ்சுன்னு கொடுக்குறாரு. மாட்டேன்னு சொல்லி அங்கேயும் அந்த வாய்ப்பை கிடைச்ச இடத்துலையும் மேலும் அபராதம் பண்ணி அவதூறுகளை தனக்குத்தானே உண்டு பண்ணிக்கிறான். இது எல்லாத்துக்கும் காரணம் மனப்புலனுடைய உண்மைத்தன்மை தெரியாததுனால. அந்த புலன் நோக்க பொருட்கள்ல இருக்கக்கூடிய தற்காலிகமான அந்த சுவை மேல இருக்கக்கூடிய அந்த அபிப்பிராயத்தினால ஒவ்வொரு தடவையும் சர்வசாதாரணமா தெய்வங்களை பற்றிய வெவ்வேறு விதமான கருத்துக்கள், தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படிங்கிறான். தென்னாட்டுக்குரியவரா சிவபெருமான்? அப்போ ஆரியன்னு சொல்றாங்க. ராமர் ஆரியர், இவர் சிவபெருமான தென்னாட்டுக்காரரா? இப்படி சாமிக்கே இன அடையாளங்களை சொல்லி குழப்புறது. அடுத்து கைலை மலையானை போற்றீங்க. கைலை மலை என்ன எங்க தென்னாட்டிலையா இருக்குது? வடநாட்டுல தானே இருக்கு. அப்புறம் வடநாட்டுல இருக்கிற சுவாமிக்கும் தென்னாட்டுடையவனா அப்புறம் எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றீங்கிறான். ஹரே கிருஷ்ணா சொன்னா ஹரே ராமா ஹரே கிருஷ்ணான்னு சொல்றதுல ராமர் கிருஷ்ணரு வெவ்வேறு சாமி, சிவபெருமான் வேற, முருகன் வேற, எல்லாம் வேறதான். உனக்கும் தான் 2 கண்ணு இருக்குது, மூக்கு இருக்குது, காது இருக்குது, உடம்புல இருக்கக்கூடிய கை கால் எல்லாமே வேற வேற தான். எல்லாம் சேர்ந்து ஒரே அங்கம் தானே. அது மாதிரி வேற இருக்கிறதையும் ஒன்றாக இருக்கிறதையும் ஏன் போட்டு குழப்பிக்கணும்? கண்ணுக்கும் காதுக்கும் சண்டையா வரணும், வாய்க்கும் மூக்குக்கும் சண்டையா வரணும். அது எப்படி விதவிதமா யோசிக்க முடியுது? அப்ப அடிப்படை அறிவே இல்லாதவன் தானே. ஆலமரத்து இலை எப்படிடா இருக்கும்னு கேட்டோம்னா புளியலை மாதிரி வேலியில படர்ந்துருக்கும்னு சொன்னானோ. அப்போ அவனுக்கு ஆலமரத்து இலையும் தெரியாது, புளி இலையும் தெரியாது, வேலியும் தெரியாது. ஒரே புலன் நோக்க பொருட்கள். ஒரு புலனோட வேகம்தான். கோயில்ல போய் இல்ல பொது இடங்கள்ல போய் போட்டியும் சண்டையும் பொது நன்மைக்காக வழங்கக்கூடிய ஒரு விநியோகம் பண்ணக்கூடிய, இப்போ உதாரணத்துக்கு இந்த குடிமை பொருள் விநியோக கடைகள்ல பார்த்தோம்னா தெரியும், வித்தியாசம் இல்லாம எல்லாரும் ஒருத்தனுக்கு ஒருத்தையும் போட்டி போட்டு அடிச்சுக்குவான். எந்த ஒரு நிர்வாகத்திலையும் யாராவது ஒருத்தர் தலைமை பொறுப்புல இருப்பாங்க, அவங்களுக்கு அடுத்து விநியோகத்தை பண்றதுல ஒரு பொறுப்புல இருப்பாங்க, வாங்குறவங்க ஒரு வகையில இருப்பாங்க. இந்த 3 பேருக்கு இடையில ஒருத்தர் இருப்பான்,
அவனுக்கு அந்த தலைமை பொறுப்புல இருக்கிறவனுடைய சிநேகம் இருக்கும், விநியோகம் பண்றவனுடைய சிநேகம் இருக்கும். இந்த எந்த ஒரு அந்த சிநேகமே இல்லாத வரிசையில நியாயமா போய் வாங்கணும்னு இருக்கிற வரிசையை கடந்து அவனுடைய தனி செல்வாக்கு அவன் பயன்படுத்த முயற்சி பண்ணுவான். ஆக இந்த 4 பேருக்குமே இருக்கக்கூடிய ஒரே அபிப்பிராயம் என்னது? தன் புலன் நோக்கத்துக்காக, தன்னோட புலன்களை திருப்திப்படுத்துறதுக்காக தன்னுடைய மனசையும் புத்தியவும் பாடுபட்டு அதுல திணிக்கிறதுனால, புலனை நிறைவேற்றிக்கிறதுக்காக, இறை எடுக்கிறதுக்காக பேயா அலைகிறானுங்க. எல்லா விலங்குமே இறைதான் தேடுது. தன்னோட புலன் திருப்திக்காக, உடலை தேகத்தை நடத்திக்கிறதுக்காகத்தான் எல்லா உயிர்களுமே பறக்கிறது, ஓடுது, ஆடுது, பாடுது, எல்லாமே அலையுது. ஆனா மனிதன் மட்டும் மனம்ங்கிற ஒண்ண, விலங்குகளுக்கு இல்லாத, மற்ற பிராணிகளுக்கு இல்லாத மனம்ங்கிற ஒண்ண தன்னோட புலன் தேவைகளுக்காகவே பயன்படுத்துறான். விலங்குகளுக்கு அந்த மனம்ங்கிற ஒண்ணு கிடையாது, மற்ற மனிதர் அல்லாத பிற உயிர்களுக்கு. ஆனா அதனுடைய தேகத்துக்கு தேவையான சௌகரியங்களை அது தேடிக்குது, அனுபவிச்சுக்குது, அடைஞ்சிக்குது. ஆனா அது இது சொன்ன மாதிரி ஆசையும் இல்லை, அதிகமா சேர்த்து வைக்கிற குணமும் இல்லை. அப்படி அதிகமா சேர்த்து வைக்கிறதா இருந்தாலும் கூட அதை மற்ற உயிர்களும் மற்ற விலங்குகளும் பயன்படுத்ததான் செய்யறாங்களே தவிர அது அதுக்காக மல்லுக்கு போராடிக்கிட்டு இருக்கிறதுல, எதிர்க்கிறதுல, அடுத்த இடத்துல போய் திரும்ப தன்னுடைய உணவை நிறைய சேகரிக்கும். எறும்பு இருக்குது, சாதாரணமா பாக்குறோம். ஒரு காலத்துல மனிதனுக்கு பஞ்சம் வந்த காலத்திலேயே கண்மாய் கரைகள்ல இருக்கக்கூடிய எறும்பு குழிகளை எல்லாம் தோண்டி தானியங்களை சேகரிச்சு கஞ்சி வச்சு குடிச்ச காலம்லாம் ஒண்ணு உண்டு. அப்போ சிற்றுயிர்கள் சேர்த்து வச்சிருக்குது. அதை நாம எடுத்துக்கும் போதே அது அப்படி ஒன்றும் இல்லை, அது கலைஞ்சு போய் வேற இடத்துல போய் திரும்ப தானியங்களை சேர்த்து வைக்கும், அவ்வளவுதான் செய்யும். அது தனக்குன்னு எல்லாம் கிடையாது, அதனுடைய சுபாவம் அது. அந்த மாதிரியான பல்வேறு உயிர்கள் இருக்குது. மற்ற பிராணிகளுடைய எல்லா ஐஸ்வர்யத்தையும் மனுஷன் மட்டுமே திட்டம் போட்டு களவாடி அனுபவிக்கிறதுக்கு இவனுக்கு மட்டுமே திறமை இருக்குது. அதே புத்தியில எல்லா உயிர்களுக்குள்ளேயும் யார் என்ன அதிகாரம் பண்றானோ, யார் விக்கிரக ஆராதனை பண்றவே, யார் அதிகாரம் பண்றவே, யார் அரசாங்கத்துல இருக்கிறவே, அல்லது வியாபாரத்துல இருக்கிறவே, தொழிலதிபரா இருக்கிறவே, பக்கத்து வீட்டுக்காரனா இருக்கிறவே, தான் குடும்பத்துல மூத்தவங்களா இருக்கிறவங்க, இளையவங்களா இருக்கிறவங்க, எந்த பிராணிகளை பார்த்தாலும் சரி, அதுகிட்ட அசூயையும் கோபமும் ஆத்திரமும் அதனுடைய நடத்தை மேல ஆசையும் அதை தனக்கே உரிமையாக்கிங்கிற ஒரு ஆக்கிரமிப்பு குணமும், எந்த விதமான உணர்ச்சி வேணாலும் உனக்கு வரட்டும், எல்லாத்துக்கும் பின்னணியில அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறைவன், ஜீவன் எல்லாம் என் சிவன் தான், அந்த ஜீவனுக்குள்ள இருக்கக்கூடிய பரமாத்மா, எனக்குள்ள இருக்கக்கூடிய பரமாத்மாவும் எல்லாருமே ஒண்ணுதான். அவனுக்குள்ள இருக்கக்கூடிய பரமாத்மா அவனை அந்த மாதிரியான புத்தியிலையும் புலன்லையும் அவன் நடந்துகிட்டு இருக்கிறத பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான். அதே இறைவன் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய இறைவனுடைய கண்களில் இருந்து, பார்வையில் இருந்து யாரும் தப்ப முடியாது. ஒரு கோவிலோட தெருவாசல்ல நின்று கோபுரத்தை பார்த்து மனப்பூர்வமா வணங்கினவனுக்கும், உள்ள அர்ச்சாமூர்த்தியா இருக்கக்கூடிய அந்த விக்கிரகத்துக்கிட்ட ஆகம விதிப்படி முறைப்படி போய் வணங்கினவனுக்கும் 2 பேருக்குமே பாரபட்சம் பார்க்க மாட்டாங்க. அந்த இறைவன் யாரா இருந்தாலும் அவன் சர்வ சாதாரணமா எங்கேயோ தூரத்துல இருந்து கோபுர கலசத்தினுடைய, எதுக்கு பெரியவங்க இத்தனை கலை அம்சத்தோட இவ்வளவு கட்டி வச்சிருக்கிறாங்க. ஆனா எந்த நோக்கத்துல போறோம்? அந்த போட்டி நோக்கத்துல, பொறாமையில, நானு முந்தி நீ முந்தி, உன்னோட அதிகாரம் என்கிட்ட செல்லுமா அப்படிங்கிற விரோத மனப்பான்மையில இருக்க போய் தான் தெய்வீக உணர்வே அங்க இல்லாம போயிருச்சு. ஏன் அப்படி போய் அந்த அர்ச்சாமூர்த்தி கிட்ட இருக்கிறத, அவர் மடியில இருக்கிறத, மாலையில இருக்கிறத, சாத்தி இருக்கிறத புடுங்கி நீ உன் காலத்துல போட்டுக்கிட்டா நீ உத்தமனாயிருவியா? ஊத்த ஊத்த உடம்புக்காரனே, கண்ணுல பூளை, காதுல ஊளை, மூக்குலையும் கோலை, உடம்பு முழுவதுமே நரகளா இருந்துகிட்டு, நர மாமிச மனித பிண்டமா இருந்துகிட்டு உனக்கு என்னடா வேண்டி கிடக்குது? அர்ச்சாமூர்த்தியில இருந்து அவர் கழுத்துல இருக்கிற மாலையை வாங்கி நீ போட்டுக்கிட்டா உத்தமனாயிருவேன். அதை போடுறதுக்கு அதிகாரம், வாங்குறதுக்கு ஒரு போட்டி பொறாம, அதுல ஒரு பெருமை, காத்து கிடக்கிறதுல ஒரு ஆத்திரம், அவன் மட்டும் வாங்குறான் அப்படின்னு ஆத்திரம். அறிவிலிகளா? உண்மையான உண்மை என்னங்கிறத தெரிஞ்சுக்கோ. உனக்குள்ள இருக்கக்கூடிய இறைவன் பரமாத்மா உடைய அம்சம் தானே நீ. உனக்குள்ள இருக்கிற இறைவன் தானே எல்லா உயிருக்குள்ளேயும் இருக்கிறான். அந்த அடிப்படை அறிவு நம்ம வேத இலக்கியங்கள் சொன்னது, முன்னோர்கள் சொன்னது, ஆச்சாரிகள் எத்தனை பேரு எதுக்காக கட்டி வச்சிருக்கிறாங்க அர்ச்சாமூர்த்தி? எதுக்காக கோபுரங்களும் கோவில்களும் அன்னச்சாலைகளும் எல்லாமே கட்டி வச்சிருக்கிறாங்க? எதுக்கு திருவிழாக்களை நடத்தி வச்சிருக்காங்க? திருவிழா நடத்தினா
அது பெரிய கேளிக்கை, ஒரு வியாபார தொழிலா தான் இருக்குது. எங்க பார்த்தாலும் நாசமா போகுது. திருவிழா நடந்து முடிஞ்ச இடத்த பார்த்தோம்னா போர்க்களம் மாதிரி இருக்குது. எவ்வளவு அசுத்தம், எவ்வளவு குப்பை. இப்படியா நம்ம முன்னோர்கள் திருவிழாவை நடத்த சொல்லியிருந்தாங்க? மனித கழிவுகள் ரோடெல்லாம், அந்த ஊரை சுத்தம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு நாள் இவங்க திருவிழாவை நடத்திட்டு போயிடுவாங்க. 3 மாசம் ஆகுது அந்த ஊரை சுத்தம் பண்றதுக்கு. துப்புரவு தொழிலாளி மனுஷன் இல்லையா, காவல்காரர்கள் வேற. அதுலயும் போக்கிரித்தனமா நடந்துக்கிறவனையெல்லாம் விட்டுருவான். அப்பாவியா ஒண்ணும் தெரியாம மேக்கா மாதிரி திரிகிறவனையெல்லாம் போட்டு கடுமையானவனா நடத்துவாங்க. எல்லாருக்கும் தெய்வீக உணர்வுங்கிறது நம்ம முன்னோர்கள் சொன்ன அந்த பண்பாடு. பகவத்கீதையும் கிருஷ்ணரும் சிவபுராணமும் விநாயகர் அகவலும் அபிராமி அந்தாதியும் கந்தசஷ்டி கவசமும் ஏதாவது தேவாரம் திருவாசகம் கொட்டி கிடக்குது பொக்கிஷங்கள். எதையாவது ஒன்ன படிய, அதுல உள்ள வார்த்தைகளை தெரிஞ்சு மனசார உனக்கு இஷ்ட தேவதையா எதையாவது வச்சுக்கோங்க. அந்த பண்போட நீ வீரமா தைரியமா நல்லவனா கெட்டிக்காரனா தொலைநோக்கு பார்வையோட விசால மனப்பான்மையோட கம்பீரமா இருக்க சொல்லித்தானே இவ்வளவும் பெரியவங்க பாடி இருக்காங்க, இவ்வளவு வழியும் காட்டியிருக்காங்க. தேகத்தையோ தேகத்தினுடைய புலனையோ உதாசீனம் பண்ண சொல்லல, நேர்மையா வழி நடத்து. எல்லாத்த விட நீ எவ்வளவு உயர்ந்தவன். ஆன்மாவுக்கு அடிமையா உன்னுடைய புலன்களை வச்சிரு, புலனுக்கு அடிமையா ஆன்மாவாகிய நீ இருக்காத அப்படிங்கிறதான் சொல்லி கொடுக்குறாரு. அப்பதான் சொல்றாரு, தானாக வந்த லாபம், நீ மெனக்கிடாத, உன்னை தேடி வரும்ல, உனக்காக தேடி வரும்ல, அந்த தேடி வந்ததை மட்டும் சொந்தமாக்கிக்கோ அப்படிங்கிறார். அப்படி வந்ததுலயும் கூட உனக்கு என்ன தேடி வந்தது துயரம் தான்னா பரவாயில்ல விடு, என்னோட தவறுக்கு எங்கேயோ நான் பண்ண குற்றத்துக்கு, யாருடைய பசியவோ யாருடைய மானத்தையோ யாருடைய அவமானத்தையோ நான் பொருட்படுத்தாம இருந்த குற்றத்துக்கு எனக்கு இந்த துயரம் வந்திருக்கும் அப்படின்னு ஏற்றுக்கொள். சுகம் வந்துச்சா சரி, யாருக்கோ நான் சக உயிர்களுக்கு நான் நன்மை உள்ளவனா, என் மேல அன்பு இருக்கிற மாதிரி நான் நடந்திருப்பேன், அதனால இந்த எனக்கு சுகம் வந்திருக்குதுன்னு புரிஞ்சுக்கோ. இந்த இரட்டைகளை பொறுத்து கொள்ள கற்றுக்கொள். அதுக்கடுத்து என்ன சொல்றாரு, பொறாமையை நீக்கி. பொறாமைங்கிறது மோசமானது. அவனுக்கு மட்டும் என்ன, 2 பேரும் முன்னால நான் எவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்கிறேன், எத்தனை வருஷமா காத்துக்கிட்டு இருக்கிற, ஒரு 1000 பிறவிக்கு வந்திருப்ப, உனக்கு அறிவு அவ்வளவுதான். இந்த உடலுக்கு வந்தப்போ 60 வயசு ஆயிடுச்சு. ஆனா உனக்கு முன்னால 3000 பிறவி பிறந்து இறந்து சுத்தி வந்திருப்பேன். அவன் இப்பதான் பிறந்திருப்பான், அவன் பையலுக்கு 10-12 வயசு தான் இருக்கும். இந்த உடல்ல 10-12 வருஷம் இருக்கும். அவனுக்கு உன்னை விட கூட ஒரு 1000 பிறவி எடுத்திருந்ததுனால இந்த உடலுக்கு வந்திருக்கும் போது அவன் 10-12 வயசு பையனா இருப்பான். ஆனா அவன் உனக்கு மூத்தவனா இருந்திருந்து அவன் புத்திசாலியா இருந்தா அவன் மேல உனக்கு என்ன பொறாம? அவன் புத்திசாலியா இருக்கான், இல்ல செல்வந்தனா இருக்கான், இல்ல அழகான வடிவம் பெற்று இருக்கிறான் அப்படிங்கிறதுக்காக அவன் இஷ்டப்படி அவன் விருப்பப்படி அவனுடைய நோக்கப்படி அவனுடைய தன்மைப்படி அவன் வாழ தொடங்குனா அதை பார்த்து என்ன பொறாம? பொடுசுகள்லாம் பாரு இன்னைக்கு தலை விரிச்சு போட்டு ஆடுதுங்க, நாகரிகமே இல்லாம நடந்துக்குன்னு பெருசு சின்னதை பார்த்து படிக்குங்க. அவன் கெட்டிக்காரனா இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும் அவன் மூத்தவனா இளையவனான்னு? ஒரு அளவும் தெரியாம யார் மேல எதுக்காக புறப்படும்? இதே மாதிரி கர்ம ரகசியத்துல யாராவது ஏதாவது ஒரு வகையில அவங்க கல்வியும் அதிகாரமும் செல்வமும் உள்ளவங்களா இருப்பாங்க. அதுல ஆணவத்துல இருந்தா அது அவன் பாடு, அவனுடைய படைச்ச வினைப்பயனுக்கு உரிய காலனுடைய பாடு. காலன் தானே அவனை அங்க அனுப்பி வச்சிருக்கான், உன்னையவா அங்க பிறக்க வச்சிருக்கான். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு வகையிலையும் அந்த பின்னணியில ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளேயும் இறைவன் அவன் என்ன வேணாலும் பேசட்டும், ஏதோ ஒரு காரணத்துக்காக அவன் இறைவனை மறந்துட்டு அகங்காரமா ஆணமாவும் போக்கிரியாவும் நடந்துக்க போறான். அதே இது திரும்பவும் சொல்றேன், பிரகலாத் மகாராஜா கிட்ட அவங்க அப்பா இரண்யகசிபு நடந்துகிட்டப்போ உனக்கு எங்க இருந்துடா நான் இத்தனை மரணத்தை உனக்கு கொடுக்குறேன், அதெல்லாம் அசராம எதிர்கொண்டு சாதாரணமா தள்ளி விட்டுட்டு என் முன்னால வந்து நிற்கிறேன், நீ என் மகனா இருக்க போய் தாண்டா நீ இப்படி இருக்கன்னு அவன் பெருமைப்பட்டான். உன் மகங்கிறதுக்காக நான் அப்படி இல்லை. ஒருவேளை நீ அப்படி நம்பினாலுமே உனக்கு மகனை ஆக்குனது யாரோ அவர் தான் என்னையும் காப்பாத்துறாரு, உன்னையும் இப்படி ஆளாக்கிட்டு இருக்கிறாரு. என்னைய கொல்ல சொல்லி உனக்கு ஆத்திரத்தை தூண்டி விட்டுறதும் அவர் தான், என்னைய காப்பாத்துறதும் அவர் தான். அவர் தூண்டி விட்டாருன்னா அவர் மேல இருக்கிற பகை உணர்வுல நீ பகை உணர்வை வளர்த்துக்கிட்ட, அந்த பகை உணர்வை வளர்த்துக்கிட்டதுனால என்ன அழிக்க பாக்குற. அவரு காரணம் அவர் தானே. ஈஸ்வர பரமகிருஷ்ண சச்சிதானந்த விக்கிரகம் அனாதிராதிர் கோவிந்த சர்வ காரணம், காரணங்களுக்கெல்லாம் காரணம் அவர் தான். ஆனா அவர் மேல பொறாமையை நீ வளர்த்துக்கிட்டதுனாலதான் அவரை காரணமா வச்சு என்னையும் கொல்ல முயற்சி பண்ற அப்படிங்கிறது தான் இவன் சொல்லுவான். உனக்கு எனக்கும் ஒரே இறைவன் தான்மா, உங்க ஹரிய வேணா வர சொல்றான் பாப்போம்னா அப்பவும் அவன் முட்டாளத்தான் பேசுவான். ஆக ஒருத்தன் அதிகார பதவியில இருக்கிறதுனாலயோ செல்வந்தனா இருக்கிறதுனாலயோ
இல்ல மற்ற ஜீவர்களை துன்புறுத்துறதுனாலயோ வலிமையானவனோ தெய்வத்தின் அனுக்கிரகம் பெற்றவனோ கிடையாது. அவன் தெய்வத்தால் தண்டிக்கப்பட்டவனா இருப்பான். தண்டிக்கப்பட வேண்டியவனுக்கு அவன் அதிகாரியா இருப்பான். கொஞ்ச நாளைக்கு அவன மூலமா பகவான் மற்ற முட்டாள்களை தண்டிக்கிறதுக்கு எதையாவது அனுப்பி வச்சிருப்பார். அது அவரோட வேலை, அவரோட கர்மா. அவர் இஷ்டப்படி என்ன வேணாலும் செய்வார். அவரை பத்தி விமர்சனம் பண்ணவோ நாம புரிஞ்சுக்கிறதுக்கோ நமக்கு தகுதி கிடையாது. ஆனா நாம எல்லா உயிருக்குள்ளேயும் இறைவன் இருக்கின்றான். எனக்கு வலிய கிடைச்சதை மட்டும்தான் நான் எடுத்து அனுபவிப்பேன். எந்த ஒரு உபத்திரவத்துக்கோ யாருக்கும் எதுவும் போராட மாட்டேன். எனக்கு வந்த சுக துக்கங்கள்ல நான் நடுநிலைமை வகிப்பேன். யார் மேலும் எனக்கு எந்த பொறாமையும் கிடையாது. நீ எதை விரும்புறியோ அதுதான் உன்னோட தகுதி. நான் எதை ரசிக்கிறேனோ அதுதான் என்னோட தகுதிங்கிறத நான் புரிஞ்சுக்கணும். நான் நாயா இருந்தேன்னா எதை ரசிப்பேன், பன்றியா இருந்தேன்னா எதை ரசிப்பேன், அதுக்கு தகுந்த மாதிரி தான் வாழுவேன். அப்போ பல்வேறு உடல்கள்ல வெவ்வேறு உடல்ல வசதியா தான் வாழ்ந்து வந்தேன். 2 கால் உள்ளது, 3 கால் உள்ளது, 4 கால் உள்ளதுன்னு 2 கண்ணு இருக்கிறது, ஏகப்பட்ட குறுக்க வளர்றது, வால் இருக்கிறது, வால் இல்லாதுன்னு நீர்ல வாழ்றது, ஆகாயத்துல வாழ்றதுன்னு 84 லட்சத்துல எல்லா பிறவியும் பிறந்து தான் வந்திருக்கோம். எல்லா பிறவியிலையும் வாழ்ந்த அந்த உணர்ச்சியும் புலனோட வேகமும் அடி வாங்கினதும் அடி வாங்கி செத்ததும் சுகமா இருந்ததும் எல்லாத்தினுடைய பாதிப்பின் மனித உடல்லையும் இருக்கும். எத்தனை ஆயிரம் பிறவி மனித பிறவியா தொடர்ந்து கிடைச்சதுன்னா திருந்துவோமோ தெரியாது. எத்தனை சொந்த பந்தங்கள்ல எத்தனை புள்ள குட்டிகளா திரும்ப நம்ம வாரோம். எத்தனை பேருடைய பெற்றோர்களுடைய வெறுப்புக்கு எத்தனை தடவை ஆளாகிறோம், பிள்ளைகளுடைய வெறுப்புக்கு எத்தனை தடவை ஆளாகிறோம், அதெல்லாம் தெரியாது. முந்தி பிந்தி வந்துகிட்டே இருப்போம். எல்லாத்துலயும் இந்த சுழற்சியில இருந்து என்னைய காப்பாத்துன்னு பகவான்கிட்ட கெஞ்சவே வேண்டியதில்லை. எது கிடைச்சாலும் நான் உன்னை மறக்காம இருக்கிற நிலையை வேண்டும். இப்படித்தான் பெரியவங்க பாடிருக்காங்க. புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தை வலுவாது இருக்க வரம் தர வேண்டும் அப்படின்னு தான் பாடி இருக்கிறாங்க. அந்த முன்னோர்களுடைய சொல்லெல்லாம் கேட்டுட்டு அடக்கத்தோடையும் பெருமையோடையும் திருப்தியோடையும் யாரால பொறாமை இல்லாம இருக்க முடியுதோ அவனால மட்டும்தான் சம்சார பந்தத்திலிருந்து விடுதலை அடைய முடியுங்கிறார். நீ விடுதலைக்காக பாடுபடவே வேண்டாம். கிருஷ்ணர் சொன்னபடி அமைதியாகவும் பெருமையாகவும் திறமையாகவும் நிம்மதியாகவும் தேகத்துக்கான அளவுக்கு மட்டுமே தேகத்துக்கு அறிவை பயன்படுத்திட்டு மனம் முழுவதும் பகவானுடைய சிந்தனையில அவருடைய வைபவத்துல ஆச்சாரியர்கள் காட்டின வழியில உன்னால என்ன முடியுதோ அதை கண்ணை மூடிக்கிட்டு கடைபிடிச்சு வாழ்ந்தோம்னா தேக வாழ்க்கை சௌகரியமா இந்த உலகத்துல முடியும். நோய் நொடி இல்லாம இந்த தேகத்துல எவ்வளவு நாள் வாழ முடியுமோ அவ்வளவு நாள் வாழலாம். உனக்கு என்ன உண்ணவும் உறங்கவும் உடுத்தவும் இணை சேரவும் உண்ண கழிக்க உறங்கி விழிக்க என்ன தேவையோ அது உன்னோட அக்கௌண்ட்ல இருந்து உனக்கே கிடைச்சிரும். அதுல எந்த ஒரு பாவமோ அது சுமையோ அல்லது புண்ணிய சுமையோ எதுவுமே இல்லாம இருக்கும். அப்படி இருக்க பழகிட்டோம்னா கிருஷ்ணருடைய அன்புக்கு பாத்திரமானவனா ஆக முடியும். அதைத்தான் அங்க கிருஷ்ணர் தன்னுடைய பிரிய நண்பனுக்கு பாசத்தோட சொல்றாரு. நீ உலகியல் காரியங்கள்ல எந்த ஒரு கவலையும் இல்லாம வெற்றிகரமா செயல்பட்டு பூரண வெற்றி அடையணுங்கிறதுக்காக இவர் சொல்லி கொடுத்ததுனாலதான் பாடம் சொல்லி முடிச்ச உடனே கோவிந்தா நீ என்ன சொல்றியோ அதை நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு இறங்கி வருவான், வெற்றியை பெறுவான். அதே மாதிரி வெற்றியை எல்லாரும் அடையணும். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய.